வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். இந்த வீடியோவில் குளோபில்லெட் டேப்லெட்டோட பயன்கள் மற்றும் பக்க விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குளோபில்லெட் டேப்லெட் இந்த மாத்திரையில் வந்து குளோபிடோகிரில் 75 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாத்திரையை சன் ஃபார்மா அப்படிங்கிற கம்பெனி வந்து தயாரிக்கிறாங்க. இந்த மாத்திரை எதற்காக பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக், அதாவது மாரடைப்பு, ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதம், மேலும் ஆஞ்சைனா அப்படின்னு சொல்லக்கூடிய நெஞ்சுவலி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு தான் டாக்டர் இந்த மாத்திரையை பரிந்துரை பண்ணுறாங்க. இந்த குளோபில்லெட் டேப்லெட்டில் இருக்கிற குளோபிடோகிரல் அப்படிங்கிற மெடிசன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆன்டி பிளேட்லெட் மெடிசன். அதாவது நம்மளோட இதயத்துக்கு போகிற அந்த இரத்த குழாய்களில் ரத்தம் வந்து அங்கங்கே சில பேருக்கு உறைஞ்சிரும். அந்த மாதிரி உறைஞ்சா இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு இதயத்திற்கு சரியான அளவு பிளட் வந்து போகாது. அந்த மாதிரி சமயத்தில் ஹார்ட் அட்டாக், நெஞ்சுவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதுவே மூளைக்கு போகிற ரத்த குழாய்களை இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டால் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கவாதம் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுப்பதற்காக தான் இந்த குளோபில்லெட் அப்படிங்கிற மெடிசனில் இருக்கிற அந்த குளோபிடோகிரல் வந்து பயன்படுது. இது வந்து ஒரு ஆன்டி பிளேட்லெட் மெடிசன் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த உறைஞ்சு போயிருக்கிற அந்த பிளட் கிளாட்ஸை வந்து ரொம்ப தின்னாக மாற்றி அதை வந்து சரி செய்யக்கூடிய மருந்து தான் இந்த குளோபிடோகிரல். அதனால் பார்த்தீங்கன்னா பிளட்டோட அந்த வேகம் பார்த்தீங்கன்னா சீராக இருக்கும். பிளட்டோட அளவு சீராக இதயத்துக்கு தேவையான அளவு போகும். சரி, இந்த மாத்திரையை டாக்டரோட பரிந்துரைப்படி மட்டும்தான் பயன்படுத்தணும். யாரும் சுயமாகவோ அல்லது மெடிக்கல் ஷாப்பில் வாங்கியோ யூஸ் பண்ணக்கூடாது. டாக்டரோட பரிந்துரையோட மட்டும் பயன்படுத்தணும். இது வந்து ஒரு உயிர் காக்கும் மருந்து. சரி, இந்த மாத்திரைக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாக எல்லா மருந்து மாத்திரைக்குமே சில காமன் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இதற்கும் பார்த்தீங்கன்னா டயோரியா, அப்டோமினல் பெயின், நோஸ் ப்ளீட்ஸ், அதாவது மூக்கில் ரத்தம் வடிகிறது, மேலும் வந்து ஜிஐ ப்ளீடிங், இந்த மாதிரி வந்து சில இடத்துல ப்ளீடிங் ஏற்படலாம். ஏன்னா இது வந்து பிளட்டோட திக்னஸை குறைக்குது இந்த மாத்திரை. அதனால் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ப்ளீடிங் ஏற்படலாம். அதாவது அதை வந்து நம்மளோட பாடியை ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு காமனான சைடு எஃபெக்ட்ஸ் தான். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். சரி, இந்த மாத்திரையை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் சொன்ன அளவுப்படி டெய்லியும் எவ்வளோ நாள் எடுத்துக்க சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் இந்த மாத்திரையை சொன்ன டைமில் எடுத்துக்கணும். மேலும் இந்த மாத்திரையை உணவுக்கு பின் முன் எப்போ வேணால் நீங்கள் டாக்டர் சொன்ன அட்வைஸ் படி பயன்படுத்தலாம். மேலும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் சேம் டைமில் இந்த மாத்திரை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இந்த மாத்திரைன்னு இல்லை, எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாவது இடத்துல வச்சுருங்க. மாத்திரை வாங்கும்போது அதனோட எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த லேபிள் நல்லா கவனமாக படித்து பாருங்கள். நீங்கள் வாங்கின மாத்திரை சரிதானா, டாக்டர் சொன்ன மாத்திரை தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு அந்த லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது சன்லைட்டில் படாமல் ஒரு கூல் அண்ட் ட்ரையான பிளேஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.